பாக்ஸ் பார்ப்போம். டாப் 5 டிஸ்ட்ரிக்ட் பாட்டம் இன் தமிழ்நாடு. அப்போ தமிழ்நாட்டில் அதிக மற்றும் குறைவான எம்பிஐ மாவட்டங்கள். ஃபஸ்ட் ஒன்றில் பாருங்கள், காஞ்சிபுரம். குறைவான மாவட்டங்களில் தருமபுரி. காஞ்சிபுரம் பாருங்கள், தரம் 1. தருமபுரி 32. சென்னை, பெரம்பலூர். சென்னை வந்து செகண்ட் பிளேஸு, அதே பெரம்பலூர் 31. கடலூர் 3rd 1. ராமநாதபுரம் 30. கோயம்புத்தூர் 4th 1. விருதுநகர் 29. நாகப்பட்டினம் 5th 1. அரியலூர் வந்து 28. நெக்ஸ்ட் அண்ட் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸ். ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலை. ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலை. ஸ்டேட்டஸ் ஆஃப் நியூட்ரிஷன், ஊட்டச்சத்தினுடைய நிலை பார்ப்போம். We noted earlier that food security include nutrition security too. உணவு பாதுகாப்பில் ஊட்டச்சத்தும் பாதுகாப்பும் அடங்கும் என்பதை நாம் முன்னரே குறிப்பிட்டோம். Though our country has reached self-sufficiency in food production, the nutrition status of a population has not seen corresponding levels of improvement. நம்முடைய நாடு உணவு உற்பத்தியில் தண்ணீர் அடைந்திருந்தாலும் மக்களின் ஊட்டச்சத்து நிலை அந்த அளவிலான முன்னேற்றங்கள் அடையவில்லை. In 2015-16, 27% of the rural women and 16% of the urban women in the age group of 15 to 49 years were counted as undernourished or chronically energy deficient by the National Family Health Survey. 2015 மற்றும் 16ஆம் ஆண்டில் 27% கிராமப்புற பெண்களும் 16% நகர்ப்புற பெண்களும் 15 முதல் 49 வயதுக்கு உட்பட்டவர்கள் ஊட்டச்சத்து குறைபாடு உடையவர்கள் அல்லது நீண்டகால ஆற்றல் குறைபாடு என தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பினால் கண்டறியப்பட்டுள்ளது. More than half of women in the reproductive age group 15 to 49 years in both rural and urban India were anemic in 2015 and 16. இந்தியாவில் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற இனப்பெருக்க வயது குழுவில் 15 முதல் 49 வயது பாதிக்க மேற்பட்ட பெண்கள் 2015-16ஆம் ஆண்டில் இருந்த இரத்த சோகைக்கு ஆளானார்கள். இரத்த சோகைக்கு என்ன பண்ணாங்கன்னா ஆளானார்கள். A record children about 60% of the rural and 56% of the urban children in the age group of 6 to 59 months are counted to be anemic in 2015 and 16. குழந்தைகளை பொறுத்தவரை கிராமப்புறங்கள் 60% மற்றும் 56%, நகர்ப்புற குழந்தைகள் 6 முதல் 59 மாதங்கள் 2015-16ஆம் ஆண்டில் இரத்த சோகை உடையவர்கள் என கருதப்பட்டனர். இரத்த சோகை. About 41% of the rural and 31% of the urban children are of standard, that is, they are not of the record high in correspondence to their age. கிராமப்புறங்களில் சுமார் 41% மற்றும்
நகர்ப்புறங்களில் 31% குழந்தைகள் கொண்டு இருக்கின்றனர். அதாவது அவர்களுடைய வயதுக்கு ஏற்ப தேவையான உயரத்தை கொண்டிருக்கவில்லை. ஊட்டச்சத்தின் குறைபாடுனா மற்றொரு குறியீடாக குழந்தைகளிடம் வயது தொடர்பான எடையை விட எடை குறைவாக உள்ளனர். Another indicator of nutrition deficiency among the children in underweight, அந்த குழந்தைகளுடைய எடை குறைவாக உள்ளனர். which is weight in relations to the age. ஊட்டச்சத்து குறைவான மற்றொரு குறியீடாக குழந்தைகளுடைய வயது தொடர்பான எடையை விட எடை குறைவாக உள்ளனர். In India in 2015 and 16, about 20% of children in the age group of 16 to 59 months in rural and urban India are estimated to be underweight. இந்தியாவில் 2015-16 ஆண்டில் சுமார் 20% குழந்தைகள் 6 மாதங்கள் முதல் 59 மாத வயதுக்குட்பட்டவர்கள் எடை குறைவாக இருப்பதாக மதிப்பிடப்பட்டு உள்ளது. நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்தினுடைய நிலை. நியூட்ரிஷன் பிளே ஏ கிரூசியல் ரோல் இன் ஏ ஹியூமன் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். மனித ஆரோக்கியத்தில் நல்வாழ்வில் ஊட்டச்சத்து முக்கிய பங்கு வகிக்கிறது. At the national level, of a dispute higher economic growth, improvements in human development indicators like nutrition levels of the population have been unacceptably slow. தேசிய அளவில் அதிக பொருளாதார வளர்ச்சி இருந்த போதிலும் மக்கள் தொகையின் ஊட்டச்சத்து அளவுகள் போன்ற மனித வளர்ச்சி காட்டிகளில் மேம்பாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு மெதுவாக உள்ளன. A large number of Indian children are under standard. ஏராளமான இந்திய குழந்தைகள் வளர்ச்சி குன்றி இருக்கிறார்கள். A substantial number of Indian children and women are underweight, anemic and suffer from a micronutrition deficiency. கணிசமான எண்ணிக்கையிலான இந்திய குழந்தைகள் மற்றும் பெண்கள் எடை குறைவாகவும் இரத்த சோகை மற்றும் நுண்ணுண்ட சத்து குறைபாடுகளாலும் பாதிக்கப்படுகின்றனர். A substantial number of Indian children and women are underweight, anemic and suffer from a micronutrition deficiency. To address these concerns, the central and state government have been channelizing substantial resources into various health and nutrition schemes and programs like integrated child development service, midday meals, reproductivity and child health program RCH, and national rural health missions NRHM. இந்த பிரச்சனைகள் நீக்குவதற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு சுகாதார மற்றும் ஊட்டச்சத்து திட்டங்களை ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள், அதான் இன்டிகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னா ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள், மத்திய உணவு திட்டம், இனப்பெருக்க மற்றும் குழந்தைகள் சுகாதார திட்டங்கள், அதான் ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் ப்ரோக்ராம் மற்றும் தேசிய கிராமப்புற சுகாதார பணி, அதான் நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் போன்ற திட்டங்கள் கணிசமான வளங்களை கொண்டு வருகின்றன. However, an effective scaling of these efforts is required to mitigate the incidence of undernutrition in the country. எவ்வாறாயினும் நாட்டின் ஊட்டச்சத்து குறைவான நிகழ்வுகளை தணிக்க
இந்த முயற்சிகளை திறம்பட அளவிடுவது அவசியமாகும். திறம்பட அளவிடுவது என்ன ஆகும் அப்படின்னா அவசியம் ஆகும்.